ஆ ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் போர்ச்சின் எலிமெண்ட்ஸ்மெண்ட்டோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட்லாம் பார்க்க நான் இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த எபிசோட் பண்ணி வாங்கணும்பா எபிசோட்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்லே. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்போ சோல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு அப்போ ரெண்டு சோல் ஒன்றா சேர்ந்து இடம் மாறினதெல்லாம் இப்போ இவ்வளோ பிரச்சனைங்க அப்படியா நீங்கள் சொல்ல வரீங்க? அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரன் கைகளை ஆமாம் எஸ் கம்லியாண்டு ஒருத்தன் கை நடுங்கிக்கிட்டு ஒருத்தன் கையை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாராயின்னு நம்ம பார்த்தோம்டா நம்மளோட டோர்மேனாக தான் இருக்கீன்னு சந்தேகமாயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரன் சொல்லிட்டியா இதெல்லாம் உனக்கு முன்கூட்டியும் தெரிஞ்சிங்க நேற்று சொல்ல மறந்தீச்சானே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரன் டோர்மனை போட்டு மிரட்டி வச்சிச்சா. அப்போ நம்ம ஹீரன் சொல்லிக்கிட்டு இருக்கா புரியலை எனக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. டோர்மன் செல்ல ஆரம்பிக்கிறார். நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் லேடி காமலியா, இதுக்கு பிறகு நான் உன்னையும் உங்கள்கிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு டோர்மன் செல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோயின்ட்டு என்ன நடந்துக்கின்ற உண்மையை. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் பிறந்துருச்சேக்கிலே அந்த டைம் லைன் எழுவப்பட்டிக்கு நாங்கள் செஞ்ச ஒரு எரர், அந்த எரராலாக உங்களோட ரெண்டு பேர சோலும் இடம் மாறினிக்கு. அந்த உங்களோட சோல் இடம் மாறுற டைமில் எக்ஸ்ட்ரா வந்து என்ன செஞ்சாருண்டா ஒரு புள்ளையை தத்தெடுத்தார். எக்ஸ்ட்ரா அவரை சபார்டினேட்டரை புள்ளையை அவர் தத்தெடுத்தார். அந்த டைம்லேயே நம்ம ஹீரோயினும் பிறந்துருச்சா. அப்போ ரெண்டு டைம்லேயும் ஒன்றாயிட்டு நம்ம ஹீரோயின் பிறந்த டைமும் நேரம் வருஷம் எல்லாம் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாயிட்டு. அதில் இப்போ டோர்மன் என்ன சொல்ல வரேன்டா, நம்ம ஹீரோயினும் நம்மளோட ஜெயினரும் வந்து ஒரே டைமில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருச்சாங்க. அப்படி சொல்ல வந்தால் நம்ம ஹீரோயின்ற இடத்த தான் இப்போ நம்மளோட ஜெயினர் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபேமிலியில் சொல்லப்போனால் நம்ம ஜெயினர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோயின் இருந்திருக்கணும். ஆனால் அங்கே ஜெயினர் இருக்காங்க. இதான் நடந்த உண்மை லேடி கமலியா அப்படின்ன மாதிரி நம்மளோட டோர்மன் கத்திக்கிட்டு இருக்கார். இது இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொய்யை மறைச்சதுக்காக தண்டனை அப்படின்ன மாதிரி கையத்துக்கிட்டு ஜெயினர் சிரிக்கிறாங்க. அப்படியே நடந்த விஷயம் அப்படின்ன மாதிரி ஜெயினர் சிரிக்கிட்டு இருக்கான் கேட்டுக்கிட்டு. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளோட ஜெயினர் அப்போ தான் நடந்தது அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிற டோர்மன் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது லேடி கமலியா, நம்மளோட ஜெயினர் வந்து அவர் இறந்து திரும்ப திரும்ப வர்ற வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை கமலியா மேடம், உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே இருக்கீங்க. ஏன்டா உங்களுக்கு பர்ஃபெக்டான சோழனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிற நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இது உனக்கு அதில் நல்லது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை கடும் கோமாவுது. என்னமேன்னு சொல்கிற நீ அப்படின்ன மாதிரி ஓலை வேலை பண்ணிவிட்டு எனக்கு நல்லது செய்கிறாராங்க அவர் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டுச்சா. அப்போ டோர்மன் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆமாம் கமலியா மேடம் மரா என்னத்தை சொன்னேன் நான் நல்லதுன்னு சொன்னேன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ என் ஜெயினருக்கு அவன்ற பாஸ்ட் லைஃப்பில் அவன் இறந்தது பிறகும் அந்த வாழ்க்கையில் நடந்த விஷயம் ஞாபகம் அறிஞ்சிட்டு கேட்கல டோர்மன் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுவும் ஒரு தப்பு தான், எங்களுக்கு மேலே உள்ள தப்பு, தயவுசெய்து மன்னிக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கல நம்மளோட டோர்மன் சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுச்சா. எது தப்பா எத்தனை தப்பு செய்வா நீ அப்படின்ட்டு கேட்கல. அவர் சொல்கிறார், அது ஒரு தப்பு செஞ்சோம் அதில் இன்னொரு தப்பாயிட்டு அதில் இன்னொரு தப்பாயிட்டுன்னு நம்ம ஹீரோனை குழப்ப வரைக்கல நம்ம ஹீரோனுக்கு சரி அடுப்பாகுது. அப்போ டோர்மன் சொல்கிறார், மன்னிச்சிருங்கள் அடிக்காமலே என்ன இப்படி நடக்காதுன்றைக்கல நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. இவனை என்ன செஞ்சாலும் திருந்த மாட்டான், இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராய் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கடும் கோமாவுது டோர்மனை பார்க்க. அப்போ டோர்மன் சொல்லிட்டு இருக்கார், மன்னிச்சிருக்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி இதுக்கு ஏதாச்சும் நீ ஒரு கான்வர்சேஷன் கொடுத்தே ஆகணும், ஏதாச்சும் இப்போ எங்களுக்கு தரணும் நீ இப்போ அப்படின்ன மாதிரி சொல்லுவார். நீ செஞ்ச தப்புக்காக தண்டனையே அதான், நீ இப்போ எங்களுக்கு என்னதை தரப்போற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் டோர்மனை பார்த்து கேட்டுடிப்பார். ஏதாச்சும் எங்களுக்கு இப்போ ஒழுங்காக தந்துரு இல்லாட்டி அங்கே நடக்கிற வேறண்டைக்கில் டோர்மன் சொல்லி ஆச்சரியப்பட்டு இருப்பார். என்னத்தை தரப்போ நான் உங்களுக்கு கொண்டு போட்டு டோர்மன் சொல்லிட்டு இருப்பார். கமலியா மேடம் நான் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செய்வேன் அப்படின்ன மாதிரி டோர்மன் நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பார். டோர்மன் நம்ம ஹீரோனை ஐஸ் வச்சுட்டு இருப்பார். நான் உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் கம்பெனியா மேடம், உங்களுக்கு என்ன செய்யணுன்றீங்களா நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ என்ன சொன்னாலும் செய்வியா, அப்போ எனக்கு நீ செஞ்சிட்ட அப்போ ஜெயினருக்கு என்ன பதில் சொல்ல போகிறா நீ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாகுது. ஒருத்தன்ற வாழ்க்கையே நீ காண மாத்துட்டா என்ன கதை ஆகிறா. ஜெயினர் இருந்தால் என் செருப்பை எடுத்து அவனுக்கு எறி இந்த நல்ல கூராக இருந்துச்சு செருப்பு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ஜெயினருக்கு செருப்பை கொடுப்பா. ஜெயினர் பார்த்துக்கிட்டு இருப்பா நடக்கிறதுல நம்ம ஹீரோயின் சரி கடுப்பாகிட்டு இருப்பா. என்ன செய்கிறேன் பாரு ஒன்னே எனக்கு ஜெயினர் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஹாண்டு. நம்ம சாப்பிட்ற டைமில் மீட் பண்ணலாம் பெய்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஜெயினர் அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினை சாக்கா இருக்கீங்க எது இவங்க கோவப்படாமல் அப்படியே கிளம்பி போகிறான். இவன் என்ன ஆள், இவன் முகத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் காட்டுறாங்களே அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அவன் ஒன்றும் சொல்லாமல் இதுக்கு நடந்ததே அவனுக்கு தான் அவனோட லைஃபே தொலைச்சிக்கிட்டு நிற்கிறான். பயம்பில் ஒரு கோவப்படாமல் அமைதியாக பெய்த்தான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு சரியாக அதிர்ச்சியாக இருந்துச்சு, என்ன இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ன மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துருச்சுக்கலாம். பட்லர் சொல்லுவார், கமலியா மேடம் கண்டுபிடிக்கிட்டேன், நான் உங்களுக்கு வேலை செஞ்சு தர மாதிரி நான் ஜெயினருக்கும் வாழ்க்கை பூரா வேலை செய்யக்கல் நம்ம ஹீரோனுக்கு சரியான கோவம் பாருங்க, என்னடா சொல்கிற நீ இந்த மாதிரி. அவள் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் டோர்கிட்ட முன்னால் நின்றுக்கிட்டிப்பா. நான் உள்ளே போகலாமா அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்மளோட பட்லர் சொல்லுவார், சோரியனே மன்னிச்சிருங்க, உங்களுக்கு முன்னாடியே சொல்லலை, ஃபெமிலிங் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ அதை உங்களுக்கு அவசரமாக சொல்லதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பரவாயில்ல விடுன்னு இப்போ நம்ம ஹீரோயின் அப்போ அவர் சொல்லிட்டிப்பார். சொல்லாமல் கொல்லாமல் ஃபேமிலி மீட்டிங் வச்சுட்டாங்க அவங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா, என்னத்துக்கு ஃபேமிலி மீட்டிங் ஏரியா
நான் இந்த வீட்டில் நிரந்தரமாக தங்குறேன் என் ஐடியாவே இல்லை நிரந்தரமாக இங்கே தங்குறதை பற்றி அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல அவர் சொல்லுவார் பட்லர் அப்படியா ஏன் தங்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி அவர் பட்லர் சோகமாகுவார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நான் தங்குறதுக்கு என்ன இருக்கு, நான் அந்த ஃபேமிலியிலேயே இருக்க மாட்டேன், நான் பிஸ்னஸ் முடிஞ்சோடனே நான் கிளம்பிடுவேன் எங்களோட வீட்டுக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவருக்கு பட்லருக்கு கடும் சோகமாக இருக்குங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் கிளம்பிடுவீங்களா அப்படின்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி பாமை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் அப்படி பச்சை புள்ள மாதிரி பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோன்ட்டு சொல்கிறார் நிறைய லெட்டர்லாம் வந்திக்கு உங்களை அறிமுகப்படுத்த சொல்லி நிறைய நோபல் ஸ்டேலாம் இருந்து லெட்டர் வந்திக்கு ஏன்டா நீங்கள் அவரை நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேமிலியில் உள்ள அவரை ஃபுல்லாண்டு எல்லா இடமும் தெரிய வந்துட்டு இந்த இப்போ இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு நாங்கள் எல்லார வாயும் அடைச்ச பார்த்தோம் ஆனால் அடைச்சி படலை அப்படின்ன மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்பார். அப்போ நம்ம ஹீரோயின் சரி நான் பார்த்துக்கிறேன்னு போட்டு நம்ம ஹீரோயின் டோரை திறக்க போவா. அப்போ பட்லர் சொல்லிட்டு இப்போ நிறைய கடிதம் வந்திக்கு உங்களை அறிமுகப்படுத்த சொல்லி ஆனால் நம்மளோட எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த கடிதத்தெல்லாம் வரவனான்ட்டார், அதுக்கெல்லாம் ரிப்ளை எழுதிட்டார், நீங்கள் அவங்களெலாம் அறிமுகப்படுத்த மாட்டேன்னு பட்லர் சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் பரவாயில்ல சந்தோஷம் உண்டைகள் அவர் சொல்லிட்டார் இதில் நான் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்டா சும்மா சொல்லணும்னு என்ன அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயினை புரிஞ்சுது அப்படின்ன மாதிரி சொல்லிடுவா. அப்போ அவர் பட்லரும் சரின்னு போட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ நம்ம ஹீரோயின் நின்று பார்த்துட்டு இப்போ பட்லர் போகிறதே பார்த்துட்டு இருந்து போட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினும் கிளம்பிடுவா. இந்த ஃபேமிலி மீட்டிங்கில் என்னத்துக்கு வச்சுறாங்களே ஏரியா எனக்கு இந்த மீட்டிங்கே பிடிக்கல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம ஹீரோனை கூப்பிடிப்பாங்க ஃபேமிலி மீட்டிங் ஒன்று இருக்கு வாங்கண்டு. அப்போ அங்கே உள்ளாக்கெல்லாம் கைக்கிட்டிருக்காங்க அந்த பொம்பளை அந்த சூப்பு கலர் கண்ணு அந்த மோதிரம் இந்த ஃபேமிலியோட எக்ஸ்ட்ரா ஃபேமிலியோட மோதிரம் கையில் இருக்கு அப்படின்ன மாதிரி எல்லோரும் பாயிண்ட் பண்ணி நம்ம ஹீரோனே பேசிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோன் ஒரு ஓரமாக குந்திக்கிட்டு இருப்பா. அப்போ அங்கே உள்ளாக்கெல்லாம் அதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. இவ உண்மையிலேயே நம்மளோட எக்ஸ்ட்ராட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த ஒரு வருஷம் கேப்பில் பிறந்தவோ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை எல்லா மாதிரியும் கலாக்கிட்டு இருக்கும்போது டியோக்கு ஞாபகம் இல்லை அப்போ பிறந்தவங்க எண்ணத்துக்கு சேர்த்தாங்களே அந்த வீட்லையெல்லாம் அப்படின்ன மாதிரி எல்லோரும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்னையே கேட்குதுரா அவ்வளோ பச்சையாக கதைப்பீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா கதைக்கிறத கொஞ்சம் சத்தம் இல்லாமல் ஆச்சும் காய்ச்சலுன்னு பார்த்துட்டு கேட்கல. அங்கே ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை குறுகுருண்டு பார்த்துட்டு ஏன்னு பார்த்தா நம்மளோட பட்லர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கமலியா மேடம் பாவம் எவ்வளோ பாவம்னு பார்த்தீங்களா சுற்றி உள்ள எல்லாருக்கும் ஒரு பலியாட மாறிட்டாங்கன்னு அவர் பட்லர் சோகமாயிட்டார். நம்ம ஹீரோன்ற சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு என்னை சுற்றி உள்ள அகல்றம் பேசுகிறத பட்லர் தான் கேட்டுட்டு நம்ம கமலியா மேடம் தெரிஞ்சே இங்கே வந்துருக்காங்க நான் கூப்பிட்டதுக்காக அப்படின்ன மாதிரி நம்மளோட பட்லருக்கு தான் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு நம்ம ஹீரோயின் இப்படி தனியாக குந்திட்டிக்கிறத. அப்போ திடீர்னு மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ராவும் வந்துடுவார். எக்ஸ்ட்ரா வந்தோடனே ஃபேமிலியில் எல்லோரும் அமைதியாகிடுவாங்க குசு குசுன்னு பேசுகிறது. அப்போ நம்மளோட பட்லர் சொல்லுவார் எக்ஸ்ட்ரா ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் வந்துட்டாங்க ஜெயினர் எக்ஸ்ட்ரா அப்படின்ன மாதிரி அவங்க ஃபேமிலி மீட்டிங் ஆரம்பம் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட எக்ஸ்ட்ரா குந்தி பார்த்துட்டு இப்போ எல்லோரும் அரேஞ்ச் ஆகிடுவாங்க ஃபேமிலி மீட்டிங்கு. பார்த்து ரொம்ப நாளாச்சுல பிரதர் அப்படின்ன மாதிரி ஒருத்தன் எக்ஸ்ட்ராவை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னு பார்த்தா வந்து எக்ஸ்ட்ராட தம்பி என்ற பேர் எர்சி. அப்போ அவன் எக்ஸ்ட்ரா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கல எக்ஸ்ட்ரா சொல்கிறார் ஆமாம் அப்படின்ன மாதிரி அவருங்க ஒரு மாதிரி அவனுக்கு பதில் கொடுக்காத மாதிரி அவருக்கு பேச விருப்பம் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கார் ஒரு மாதிரி அவனும் பார்த்துட்டிக்கான். அப்போ அதுக்கான அந்த ஒன்று உண்டைக்கல நம்ம ஹீரோன் அங்கேருந்து பார்த்துட்டிப்பா எது அந்த ஒன்று அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனு கடுப்பாக இருந்துச்சிங்க. அவன் அப்படி சொல்லவும் நம்ம டியூக்குக்கெல்லாம் சரியான கோவம் வந்துடுங்க. வார்த்தையை பார்த்து பேசி எரிசி அப்படின்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி மிரட்டி விட்டுருவார். நம்மளோட டியூக்கு பார்த்து முறை ஒன்று அவன் பயந்துருவான். அண்ணா சோரி அப்படின்ன மாதிரி அவனுக்கு இருந்துச்சிங்க மனசுக்குள்ளே. அப்போ அவன் இருமி பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன இருந்தாலும் அந்த ஒரு வருஷம் கேப்பில் பிறந்தவன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட டியூக்குக்கெல்லாம் சரியான கோவம் இருந்துச்சு. பின்னால் பட்லர்லாம் முறைச்சிக்கிட்டு இருந்திப்பார் ஓர வார்த்தையை விட்றான் இவன் அப்படின்ன மாதிரி பட்லருக்கெல்லாம் கடுப்பாக இருந்துச்சு. அப்போ இவன்ற கேரக்டர் ரொம்ப பேடான கேரக்டர்னு நான் நினைக்கிறேன். நான் பட்லர் அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே இருந்திப்பாங்க எல்லோரும் முறைச்சிட்டு இருக்கல. அவனும் வாய் விடாமல் சொல்லிக்கிட்டே இருப்பான் திரும்ப நம்ம ஹீரோனை மிரட்டுறாட்டான். அண்ணா என்ன சொல்கிற நீ அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிப்பாங்க. இந்த குடும்பத்துக்குண்டே ஒரு மரியாதை இருக்கு ஆனால் உன்னை ரெட் ஐஸ் இருந்தால் அந்த ஃபேமிலியில் வந்து ஜெயிண்ட் ஆகுறே அது உனக்கு ஞாபகமே இல்லை அந்த ஒரு வருஷம் கேப்பில் அந்த பொம்பளை இருக்கா அந்த ஒன்று அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினை விரலை காட்டிகிட்டே இருப்பான். அந்த ஒன்று நம்ம ஹீரோனுக்கு மரியாதையே இல்லாமல் அந்த ஒரு ஒன்று சொல்லுவான். அப்போ நம்மளோட ஜெயினருக்கும் அது கொஞ்சம் கடுப்பாயினமே தான் இருந்துச்சு. ஜெயினரும் ஒரு மாதிரி கோபமாக பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கடுப்பாயிருவார். அவர் முறைச்சி பார்ப்பார். அவர் ஆறாவை ஃபீல் பண்ணுவான். அவன் அப்படி பெரிய ஆறாவை வெளியே விட்டுட்டு இருப்பார். அவன் நடுங்கி பெய்த்துருவான் என்னடா இதுட்டு ஒவ்வொருத்தன் பெய்த்தமோ ஒன்று இருந்துச்சிங்க அவனுக்கு. அவன் சரியாக ஆறாவை விடுவார். கடுப்பாயிருவார். நம்ம ஹீரோயின் அப்படி சொல்ல உடனே நம்ம எக்ஸ்ட்ரா சரியாக நான் கடுப்பாயிருவார் என்ன சொல்கிறேன்னு தெரியா. அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி வாய மூடிடுவான். உடனே
அப்போ எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு இருப்பார். அவங்க 2 பேருக்குலாம் சண்டை வர மாரி இருக்கல. நம்ம ஹீரோயின் திடீர்னு கையை தூக்கிடுவா. நான் ஒன்று சொல்லலாமா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீவா. அவன் யாருன்னு பார்க்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் தான் அந்த ஒன்று, நான் அந்த ஒன்று ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போறீங்க அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்ல போகிறா, நீ எவ்வளோ திமிரு உனக்கு இப்படியா பேசுகிற ஃபெமிலிக்கு முன்னால் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை திட்டுற மாதிரி பேசுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அந்த ஒன்றும் ஏதோ ஒன்று சொல்ல போறீங்கன்னைக்கல. நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிற நீ அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா, அதுவாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. ஓ டியர் கொஞ்சம் காமாவுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை சொல்லிட்டு இருப்பாப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அதுவா என்ன விஷயம் தெரியுமா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா. அவங்க 2 பேருக்கு நடுவில் டிவோர்ஸ் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவா. அவங்களுக்கா சாக்கு சரியான 2 பேரும் அதிர்ச்சியில் இருப்பாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாங்க டிவோர்ஸ் தான் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கார்டொன்று எடுக்கிற மெஜிஷியனோட நம்ம ஹீரோயின் காடெல்லாம் விரிச்சு போட்டு அதுலேருந்து ஒரு காடை உருவுற நம்ம ஹீரோயின் உருவி சொல்லிக்கிட்டு இருக்கியா, இதே இப்போதைக்கு உங்களோட ஒய்ஃப்னு வச்சுக்கலுங்க. அப்போ நீங்கள் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளோட குழந்தை பெற்றுட்டு இருக்கீங்க, இது விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம அவருக்கு கடுப்பாகுது. என்ன சொல்கிற நீண்டு கீசி கத்துற. அங்கே உள்ளாக்கள்லாம் பேசிட்டு இருக்கோள், எது இப்படியே நம்ம பண்ணுறாரு, இந்த ஃபெமிலியில் இருந்துக்கிட்டு ஃபெமிலியோட மானத்தையே கரைக்கிறார் இவர் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிட்டாங்க. நம்மளோட எக்ஸ்ட்ராக்கும் நம்மளோட ஜெயினருக்கும் சாக்காக இருந்துச்சிங்க. நம்ம ஹீரோயின் இப்படி ஓப்பனாக பேசுவேன். அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்மளோட எக்ஸ்ட்ரா ஓவர் சாக்காக இருந்துப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா, அவகிட்ட அந்த குழந்தைய வச்சுக்கிறத மறைக்கிறதுக்காக நீ எக்ஸ்ட்ரா ஃபெமிலியிலேருந்து கோடிக்கணக்கில் கோல்டெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கியா, இந்த விஷயம் தெரிய வேண்டைக்கல. அங்கே பக்கத்தில் இருந்த அந்த பொம்பளைக்கு சாக்காக இருக்கீங்க. என்ன சொல்கிற இவோ அப்படின்ன மாதிரி 2 பேரும் சாக்கில் இருந்துச்சிக்கல. நம்ம ஹீரோனுக்கு வேறையா சாக்காக இருந்துச்சிங்க. என்ன விஷயம்டா, எக்ஸ்ட்ராவும் நம்ம ஹீரோனுக்கு சார்பாக பேசியிருப்பார். அப்போ நம்ம ஹீரோன் எக்ஸ்ட்ரா பேசிப்பான்னு நினைக்கி பார்த்துக்க மாட்டா. அப்போ எக்ஸ்ட்ரா சொல்கிறார், உண்மையா இது கோல்டெல்லாம் எங்கே வச்சிச்சா அப்படின்ன மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா மிரட்டுவார் தம்பிக்காரன். அப்போ அவன் பயந்துட்டு சொல்லிட்டிப்பான், என்ன எப்படி சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்ன மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருப்பான். உங்களோட உடம்பு இருந்த நாங்கள் இப்படி அவங்களோட தம்பியை பார்த்து இப்படியா கேள்வி கேட்பீங்க அப்படின்ன மாதிரி அவன் கடுப்பாயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கோவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனை பார்த்து, ஏய் இந்த பொம்புல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை மிரட்டுற மாதிரி ஒரு மாதிரி கோவத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை பார்த்து முறைப்பான். அப்போ நம்மளோட எக்ஸ்ட்ராவை பார்ப்பான். திரும்பி எக்ஸ்ட்ரா அவனை முறைச்சிக்கிட்டு இருப்பார். அவர் ஆறாவை வெளியே விட்டுட்டு இருப்பார். அப்போ அவனுக்கு சரியாக பையன் நடுங்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்யறேன்னு தெரிய மாதிரிச்சிங்க. ஒன்றும் செஞ்சுக்கல. ஆளுக்கு கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருங்க. கடைசியாக மாட்டிக்கிட்டோம். விஷயம் தெரிஞ்சிட்டு கோல்டெல்லாம் அந்த பொம்பளையை கொண்டு கொடுக்குறேன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, உங்களை வச்சு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கியா, உங்கள்கிட்ட இருந்து கோல்டெல்லாம் கறக்குறா, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் காடை வச்சுட்டு சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கியா. அப்போ அவன் கத்துறான், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ பொய்யனை சொல்கிற அப்படின்ன மாதிரி அவன் கத்திட்டிப்பா. நம்ம ஹீரோனை பார்த்து கத்திட்டுச்சிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா, கட்டாயம் தெரிஞ்சிக்கலணுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டுச்சிக்கல. எவ்வளோ தைரியம் உனக்கு, என்னையே எதிர்த்து பேசுகிற நீ அப்படின்ன மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருப்பான் வாய்கிலேயே. அப்போ எக்ஸ்ட்ராவும் அவனை பார்த்து ஒன்றும் பேச மாதிரி இப்போ நம்ம ஹீரோன்ற பதிலை தான் எதிர்பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா அவன் சொல்கிறான், என்னைய நம்புங்க அண்ணா அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா. அப்போது அந்த புதையலை பற்றி பேசணும் போல் அப்படின்ன மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோன். அவனுக்கு இல்லைண்டா கடும் கோமாயிரு, என்ன பேசிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கியா. அவனுங்க அதுக்கேற்ற மாதிரி கோமாயிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட இவர் எக்ஸ்ட்ராவும் கேட்பார், அப்போ நீ எதோ ஒன்றும் என்னிட்டேருந்து மறைக்கிற அப்படின்ன மாதிரி கேட்கல, உண்மையை சொல் அப்படின்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுவான், என்னையை நம்ப மாட்டீங்களா நீங்கள், என்னையை நம்ப மாட்டீங்களான்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட உடம்பு இருந்த என்னையை நம்ப மாட்டீங்களா நீங்கள், பொம்பளை போய் சொல்கிற அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட டியூக் நம்பியிருக்க மாட்டார். அவனை தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அவனை இழுத்துட்டு போய்த்துருவான். அவன் கத்துவான், அவன் கிடந்து காப்பாற்றுங்க பிரதர், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. கட் பண்ணா இப்படி ஓர போப்பரான்னு இருந்தேங்க, என்னத்தை செய்கிற, அது அப்படி நடப்பாட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. பின்னால் ஜெயினர், அப்படியா உண்மையாவா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ன மாதிரி ஜெயினர் வாய்ப்புல பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்த வேலை அப்படி தம்பிக்காரனே ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டா. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் நினச்சேன் நீங்கள் ஓவராக மாட்டீங்கன்னு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அவங்க என்ன நடந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நம்மளோட ஜெயினரை நம்ம ஹீரோயின் இடையில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சிங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு கேட்கல. ஜெயினர் சொல்லியிருப்பாங்க, நம்மளோட எக்ஸ்ட்ராவை கொல்ல பார்த்தது நம்மளோட இவர் அரிசிஹான்னு சொல்லியிருப்பா. கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு கடைசி சாக்காக இருந்துச்சிங்க. எது அண்ணனை தம்பி கொல்ல வத்தானாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் இதை பற்றி கேட்டுப்பா, இதை ஏனியும் நம்மளோட டியூக்கிட்ட சொல்லலை அப்படின்ன மாதிரி கேட்டுட்டுச்சிக்கல. எக்ஸ்ட்ரா நம்மளோட ஜெயினை சொல்லிட்டுச்சான், அவர்கிட்ட சொல்லி என்ன செய்கிற, அந்த எக்ஸ்ட்ரா நடத்தினதே தம்பிக்காரன் தாங்க, அந்த விஷயமும் அவருக்கு அண்ணன் தெரியான்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்மளோட ஜெயினர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு பின்னால் இருந்ததெல்லாம் நம்மளோட அரிசிஹாங் இவர் கடும் வேலை பார்த்துக்கிறார். அவரோட பதவிக்கு ஆசைப்பட்டு நம்மளோட
ஜே எக்ஸ்ட்ராவை கொல்ல பார்த்திச்சார். அப்போ நம்ம ஹீரோயின் கோமாயிருவா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ இப்போ, அப்போ அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கவே இல்லை கடைசி மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்மளோட ஜெயினர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஆனால் இத்தனை வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ லைஃப் வாழ்ந்துருக்கேங்க, அந்த டைமில் எங்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படலாம் என்னத்து சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லி அடிச்சிக்கல. ஏய் நீ இந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டுச்சிக்கல. நம்ம ஜெயினர் சொல்லுவான், இது சொல்லி என்ன நடக்குன்னு நீ நினைக்கிற, அவருக்கு தண்டனை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலை இவன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு நடையில் அந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு. அப்புறம் அவங்க அப்படியே டாப்பிக்கை மாற்றி வேறு இதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெயினர் இத்தனை வருஷம் லைஃப்லேயே அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இது நடந்திக்கு, அப்போ அது நடந்திக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் ஷாக்காக பார்த்துட்டு இப்போ ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிரியே. நம்ம ஹீரோயின் நாவலில் படித்ததையும் தாண்டி இப்போ நம்ம ஹீரோயின் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிரியா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஷாக்காகவே பார்த்துட்டு இப்போ அவன் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலான்னு தோணியிருக்கீங்க நம்ம ஹீரோனுக்கு எப்படின்றாலும். அப்போ நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ ஜெயினரை பாப்பா, இந்த கேரக்டர் ரொம்ப மர்மமாகவே இருக்கான், இவன் ஒரு மர்ம புதிர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா, இவனை பற்றி தெரிஞ்சிக்கலவே முடியாது போலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இருந்துச்சிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசித்துப்பட்டு நம்மளோட ஜெயினரை பார்த்துட்டு கேட்டிப்பா ஒரு கேள்வி ஒன்று, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ விடு, நான் எப்படின்னாலும் நம்மளுடைய அரிசியை அவரை பற்றின சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதை தான் பார்த்து இங்கே ஜெயினர் சொல்லி சிரிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியா, அப்போ நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி, நீங்கள் அவனை ரிவீல் பண்ண விரும்பலை அப்படியே அன்றைக்கில் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லைப்பா நான் சும்மா அவனை அந்த மேரேஜில் அந்த ப்ரெக்னென்ட் விஷயத்தை பற்றி தான், ஒரு ஒய்ஃபை வச்சுட்டு இன்னொரு ஒய்ஃபாக அவருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். அதை பற்றி தான் நான் ரிவீல் பண்ணுவோன்னு பார்த்தேன், என்னத்தை செய்கிற அந்த பணம் மேட்டர்லாம் அதில் வந்து அப்படியே ஆகிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கலாம். அவன் பின்னால் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன்டிக்கல நம்ம ஹீரோயின் கடுப்பாயிருவா. எதடா நீ என்ஜாய் பண்ணி பார்த்தாண்டிக்கல நம்ம ஹீரோயின் கோமாயிருவா. அப்போ அரசர் சொல்லிக்கிட்டு இருப்பா, அங்கே நடந்த சீனை தான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், இத்தனை வருஷ வாழ்க்கையில் எனக்கு நீயும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோனுக்கு கோமாச்சு, அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டுச்சா ஹஹாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கண்டிப்பா, நீ ஏன் அவருக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு தோணவே இல்லையா, எக்ஸ்ட்ராவை கொள்ள பார்த்திக்கார் அந்த இன்றைக்கில் அவன் சொல்லி விட்டுருவாங்க, அவரை நாங்கள் ஏகப்பட்ட டைம் கொண்டிக்கே இன்றைக்கில் நம்ம ஹீரோனை தூக்கி வர பெற்றுருங்க, என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோனுக்கு ஏகப்பட்ட டைம் கொண்டுருக்கேன் நான் அவரை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை லைஃப் வாழ்ந்துருக்கேங்க, ஆனால் அந்த 26 தரத்துலேயும் அவரை என்னையில் கொல்ல ஏழுங்கிட்ட அளவுக்கு கொண்டுட்டேன், நாங்கள் அவரை ஆத்திரந்திரத்துக்கு கொண்டேன், அவனுக்கு பட்டணி போட்டு கொண்டேன், எல்லாம் செஞ்சு கொண்டு பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு அவருக்கு மேலே இருந்த கோவம் அப்படியே மாறியே நான் எதுக்காக அவரை கொல்றேன்றதே மறந்து எனக்கு வெறுத்தெல்லாம் பேத்திருக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுச்சான். ஒரு கட்டத்தில் எனக்கு அது போர் ஆகிட்டு அவரை கொண்டு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோன்ட்ட செல்லும். நம்ம ஹீரோயின் ஷாக்காகிருச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்போ அவன் சொல்லிட்டுயான் இதெல்லாம் அதுக்கப்புறம் அவரை பற்றின நான் பெருசாக கணக்கெடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்படியா விஷயம் இருந்தாலுங்க அவர் ரொம்ப ஓவராக தான் பேத்திச்சார், எக்ஸ்ட்ராவை கொள்கிற அளவுக்கு அந்த பதவிக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் கதைக்கிட்டு பேத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஜெயினர் சொல்லிக்கிட்டு ஏன் இருந்தாலும் இப்போ நீ கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவரை ஜெயிலேருந்து கடத்தி கொல்லையும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஜெயினர் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒரு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோன் பின்னால் கடுப்பாகிக்கிட்டு இருக்கா, என்ன இவன் இழிச்சிக்கிட்டே இருக்கா வந்ததுலேருந்து அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் கடுப்பாகி இருப்பா. ஜெயின்றாங்களா கக்காப்பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு அவனு வந்துட்டிப்பா நம்ம ஹீரோயின்ற பின்னால். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. நம்ம ஹீரோயின் நம்மகிட்ட செல்ல ஆரம்பிக்கிறா, எப்படி அவர் அந்த புதையில் அவர் மறைச்சி வச்ச பணத்தை பற்றிலாம் எனக்கு தெரியுங்கடா, அதுக்கெல்லாம் நாங்கள் என் கோஸ்ட்டு நம்மளோட சியோவில் வச்சு ஒரு கோஸ்ட்டொன்னை பிடிச்சிட்டு வந்துச்சார். நம்மளோட எர்சியை பற்றி A to Z தெரிஞ்சால் ஃபுல்லாக அந்த கோஸ்ட்டோனை பிடிக்கிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி இப்போ அதில் அவரும் ஒரு கோஸ்ட்டை பிடிக்கிட்டு வந்து இப்போ நம்மளோட சியோவில் அதை பற்றி நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பிடிக்கிட்டு வந்த கோஸ்ட்டுக்கு பக்காவாக எல்லாம் தெரியுங்கிட்டு நம்மளோட சியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இப்போ அவன் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவரை அடியாள் தாங்க, அவருக்கு நெருங்கிய அடியாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பற்றி சொல்லிட்டு சியோவில் அங்கெல்லாம் சிரிக்கிட்டுச்சேன். எப்படி கம்மியாக மேடம் எப்படி நாங்கள் ஒரு ஸ்பிரிட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து அவர் சிரிக்கிட்டு இருப்பார் சியோவில். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து அவர் போஸெல்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டு இருப்பார், எனக்கு நம்மளோட அரிசியை பற்றி தெரியாத விஷயமே இல்லை, அவர் எங்கே புதையல் வச்சார் எங்கே ஆள் வச்சார் எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து அவர் ஒரு ஏஜெண்டாகவே மாறிட்டார் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோன்ட்ட எல்லா விஷயத்தையும். அப்போ அவரும் நம்ம ஹீரோன்ட்ட சொல்லியிருப்பார், அவர் இப்படியெல்லாம் மறைஞ்சி வச்சுக்கார் பணத்தை இடத்தையும் சொல்லியிருப்பார் நம்ம ஹீரோன்ட்டு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அந்த ஃபேமிலி மீட்டிங்கில் நம்ம ஹீரோயின் மாஸ்க் காமிச்சிருப்பா. அதை பற்றியே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நம்மகிட்ட கோஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சிருப்பாருண்டா, அந்த கோஸ்ட்டு
அவரே நம்மளை அரிசி கொண்டிருப்பாங்க ஒரு சம்பவத்துக்காக அவரே முதுகில் குத்திட்டானாங்க அரிசி. அதை பற்றியும் அவர் சொல்லிட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோன் கேட்டுட்டிப்பா, ஒருத்தனை முதுகு குத்திட்டாண்டு இப்படியா போட்டு கொடுக்குற அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ நம்ம ஹீரோனும் நம்மளோட ஜெயினரும் பேசிட்டு பேத்துட்டுச்சிக்கல. ஜெயினர் திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோன் பாப்பா, என்ன லுக்குடா இது, ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் திடீர்னு அவனை பார்த்துட்டு சொல்லுவா, எனக்கு இந்த லுக் பிடிக்கவே இல்லை, என்னால் இது ஏற்றுக்கொள்ளே முடியலை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வாய் திறந்து சொல்லி விட்ருவான்ற முன்னாலே அவங்க பார்ப்பாங்க, என்ன சொல்கிற இவா அப்படின்ன மாதிரி அவன் பார்த்துட்டுச்சிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா, நீ பார்க்குற பார்வை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஓப்பனாகவே சொல்லிடுவான் நம்ம ஹீரோயின். அவன் கேட்பாங்க, என்ன காரணம், ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா அவனை பார்த்து, அது ஏன்னாப்பா என்னை இப்போ கொஞ்சம் நாள் முந்தி கொல்ல பிளான் போட்டிருந்தாலும் அந்த அசாசினஸ் பண்ண வந்தவனே அவனை பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் தெரியலை எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சோகமாகிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் கொல்ல வந்தவனெல்லாம் அனுப்பினாலும் நீண்டு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோடனே அவனுக்கு தூக்கி வர பற்றிடுங்க. கமலி அப்படி கண்டுபிடிக்காண்டோ ஒரு மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திப்பா முதலையா. நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டிப்பா அவனும் நம்ம ஹீரோனை கடும் சாக்க பார்த்துட்டிப்பா. என்ன சொல்கிறேன்டேரியா, நம்ம ஹீரோனை கொல்ல பார்த்ததே அப்போ நம்மளோட ஜெயினர் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்ப்பேன் நண்பா எப்படி சீன் போகுதுன்ற ஒரு மாதிரி விறுவிறுப்பாக முடிச்சு அவன் எபிசோடை. பாய் காய்ஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.